ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். அதிகமாக தெய்வத்தை வழிபடுகிறாய், அதிகமாக எல்லா பூஜைகளையும் செய்கிறாய், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குகிறாய், எல்லாமே நீ செய்கிறாய். எந்த ஒரு விஷயமுமே தெய்வத்திற்கு குறை வைப்பதே கிடையாது. அவ்வளவு அழகான பூஜைகள் எல்லாவற்றையும் செய்து தெய்வத்தை எப்பொழுதுமே உன் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறாய். அம்மா, உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் அறிகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது என்று நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு தேவையோ எல்லாவற்றையும் நான் பெற்றும் தருவேன். அதே நேரத்தில் உன்னுடைய வீட்டில் என்னென்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்தும் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாகவே கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ அனைத்து விஷயத்திற்கும், பணம், பொருளாதாரம், அதற்கு பிறகு வாழ்க்கை துணையின் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலேயோ நீ கஷ்டப்பட்டு விட்ட. அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்துணை வேண்டும் என்றோ ஒரு தீர்மானமாக எடுத்து முன்பெல்லாம் நீ அதிகமாகவே தெய்வத்தை வணங்க மாட்டாய். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்குமே, சின்ன சின்ன விஷயத்திற்குமே தெய்வத்தை நீ நம்புகிறாய். எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ சோதனையை கொடு, ஆனாலும் நான் உன்னை தான் வணங்குவேன். நீ என்ன செய்கிறாயோ நான் அதை நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாக நீ என்னென்னலாம் எனக்கு சோதனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு நீ கொடுக்கும் நல்லதையுமே நான் பெற்றுக்கொள்வேன். இப்படியே வேண்டுகிறாய். உன்னை பார்க்கும் பொழுது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தன்னை ஒரு பெண் இவ்வளவு தூரம் ஒரு பிள்ளை நம்புகிறதே என்ற ஒரு சந்தோஷம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கு எல்லாம் செய்கிறாய். எனக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வத்திற்கும் அந்தந்த நேரத்திற்கு சாப்பாடு, பூஜைகள், எந்தெந்த கிழமையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்கிறாய். அதே சந்தோஷத்தை நாங்களும் உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்த ஒன்றுதான். நீ வெளியில் போனாலும் இல்லை வீட்டுக்குள் இருந்தாலும், வெளியில் வேலை பார்த்து வீட்டுக்குள் வந்து வேலை பார்த்து எங்கு நீ சென்றாலும் சாய் நம்மோடு தான் இருக்கிறார் என்று நீ தெரிந்த ஒன்றுதான், சரியா? ஆனால் வேறொரு தெய்வமும் தினமும் இரவு உன்னுடைய வீட்டுக்கு வருகிறது, உன்னை பார்க்கிறது, சில விஷயங்கள் உன்னுடைய வீட்டில் நடப்பதை தடுக்கிறது. இந்த மாதிரியான தெய்வங்கள் உன்னுடைய வீட்டில் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. நேற்று இரவு புதிதான ஒரு தெய்வம் வந்தது. இதற்கு முன்பு அந்த தெய்வம் உன்னுடைய வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதனால்தான் இத்தனை கஷ்டங்களுமே அனுபவித்த. அந்த தெய்வம் வராததினால்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்த. புரிகிறதா? அதுவும் 2 தெய்வமாக சேர்ந்து வந்தது. அதுதான் இதில் மிக முக்கியமான ஒன்று. தனித்தனியாக வந்திருந்தால் கூட இது எப்பொழுதும் வந்ததுதானே என்று நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். ஆனால் 2 தெய்வங்கள் நேற்று உன்னுடைய வீட்டுக்கு இரவு வந்தது. நீ தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது உன் வீட்டுக்கு வந்து நீ பூஜையறையில் வைத்திருக்கும் தண்ணீரை குடித்து நீ என்ன சாப்பாடு செய்து பாக்கி வைத்திருந்தாய் அதையும் உணவை ருசித்து பார்த்து சில விஷயங்கள் செய்தது. வறண்ட பாலைவனம் போல பணமே உன்னுடைய வீட்டில் இல்லாமல் வறண்டு கிடந்த உன்னுடைய வீட்டில் பணத்தை தரலாம் என்று அதற்கான மறைமுகமான விஷயங்களையும் செய்துவிட்டது. அதே நேரம் உன்னுடைய வீட்டில் இருளான ஒரு தீய சக்தி இருந்தது, அதையும் அழித்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனையை அடைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் அந்த தெய்வம் செய்துவிட்டது. புரிகிறதா? எந்த தெய்வம் என்று இந்நேரம் புரிந்திருப்பாயே, இன்னமும் புரியவில்லை தங்கமே? அந்த பெருமாளும் லக்ஷ்மியும் தான் உன்னுடைய வீட்டுக்கு இருவரும் சேர்ந்து வந்தார்கள். பெருமாள் உன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் லக்ஷ்மி தேவியானவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் உன்னுடைய வீட்டிற்கே வந்தார்கள். உன்னுடைய வீட்டிற்கு வந்து இருவரும் நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் செய்து கலையே இல்லாமல் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கலை என்ற ஒன்றை கொடுத்து
உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த இருக்கிறார்கள். உன்னுடைய வீட்டில் காலை எழுந்திருத்த உடனே ஏதோ ஒரு நறுமணம் அடித்திருக்கும், வாசனம். அந்த நிச்சயமாக நீ அதை உணர்ந்திருப்பாய். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மாற்றமா இருக்கிறது என்று நீ பார்த்திருப்பாய். இப்பொழுது வேணாலும் நன்றாக கண்ணை மூடி உட்கார்ந்து யோசித்துப்பார். உன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடப்பது போலவே இருக்கும், நல்ல நல்ல விதமாக. சரியா? கவலையே படாதே. எந்த விஷயத்திற்கும் கவலை என்று ஒன்றை படாதே. இஷ்டமானது நடத்தி தருவதற்காக தெய்வம் இருக்கிறோம். நீ என்ன அப்பப்போ செய்கிறாய் சொல் பார்க்கலாம். நல்லது செய்கிறாய். உணவு இல்லாதவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவு, உன்னால் முடிந்த அனைத்து விஷயத்தையும் செய்கிறாய். காலம் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அனைத்து கஷ்டத்திலும் இருந்து தாண்டி வருகிறாய் தன் நம்பிக்கையோடு. ஒவ்வொரு காலகட்டங்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று அந்த தெய்வத்திற்கு தினந்தோறும் பூஜைகளை செய்கிறாய். நீ நல்ல பிள்ளை. உனக்கு எந்த ஒரு துரோகமும் நான் செய்ய மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நீ தெய்வத்தை நம்பலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்து 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 செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். சமீப ஒரு வாரமாகவே உன்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு தெரியும். அதனால்தான் நேற்று இருவரும் வந்து உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்கலாம் என்றே வந்து விட்டார்கள். அளவுக்கு மீறிய கஷ்டத்தை கொடுத்த நாங்களே உனக்கு நல்ல நல்ல இன்பத்தையும் கொடுக்க முடிவெடுத்து விட்டோம். துரோகங்களுக்கு உனக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இனிமேல் துரோகமே இருக்காது. ஏனென்றால் கெட்ட விஷயத்தை செய்தவர்களை நாங்கள் அழித்து விடுவோம், இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக வைத்து விடுவோம். புரிகிறதா? அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். காலம் முழுவதும் இந்த சாய் உன்னோடு தான் இருப்பேன். உனக்கு தேவையான நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் எல்லாவற்றையும் செய்து வாழ வைப்போம். நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள். கவலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது அனைத்தையும் மாற்றுவதும் அது அனைத்தையும் சரி செய்வதும் உன்னுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. பொன்னான பிள்ளைக்கு அனைத்து விஷயங்களும் பொன்னாகவும் பொருளாகவும் எல்லாமாகவும் கிடைக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் இருக்கட்டும், துன்பங்கள் உன்னை விட்டு போகட்டும். யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதைக் கண்டு பொறாமைப்படட்டுமே. இத்தனை நாள் உன்னை கேவலமாக பேசினார்கள் அல்லவா? இனிமேல் பொறாமைப்படட்டுமே. நல்லபடியாக இரு. எல்லாவற்றுக்கும் நான் துணையாக இருந்து உன்னை சகல வசதிகளோடு வாழ வைத்து தேடும் ஒவ்வொன்றையும் உனக்காக கொடுத்து வாழ வைப்பேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் துன்பத்தை நினைத்தோ கவலையை நினைத்தோ இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று நினைத்தோ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்படவே வேண்டாம். கவலைகள் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. அந்த அழிக்கக்கூடிய ஒன்றை மனதில் வைத்து கொண்டே இருக்காதே. எல்லாவற்றையும் மாற்றும் வழியை பார். நித்தம் நித்தம் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வழிகளை நாங்கள் தேடிக்கொண்டு உன்னுடைய கர்மவினையை முடித்து வைத்து உன்னை வாழ வைக்க நாங்கள் தயாராகிவிட்டோம். இன்னமுமே நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.